पवध्ये निरवज्ञानां सज्जां गुणसम्पदां शरणं भवतीतानां षडगोगुणेश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुरा करुणया असौ स्यादिप्रेक्षितं ख्यातश्चे नरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्द्रं तां दीक्षान्तिदयाति विश्वगुणैः मान्दं बुधाकेशं श्रीमद्रङ्गसदार्यो सुपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरणनिपुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं विसुम्य नगरसरचित्योग्ने प्रसादाते प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभयति पतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीरवेक्षतारिं श्रीरङ्गनाशरवो यतीन्द्रविष्टं लक्ष्मीकुसुमसरसिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराश्रवभृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरगतिजडचित्रङ्गपूकारिकाभ्यां कारुण्याक्षीधुम्येषरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वमीषजिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्ष्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशरारिसंयविवरा श्रीमद्वीरभूतवादिसंगि आधारविन्दाक्षयं श्रीमद्वेदवदं देशीयतेः कारुण्यदीक्षास्वरूपं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनं श्रीमद्रङ्गसदारियोगनं ईर्ष्याडम्बविघ्नसुगुणैः कान्तं महत्त्वं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्र कटाक्षरब्दय्यन्तधारणमनवद्यगुणं नारायणाद्यैवकृपाभिस्तु श्रीरङ्गनाथेश्वरम् आश्रयामः। भाष्यकार அவருடைய கத்தியத்தில் முதல் கத்தியமாக சரணாகதி அது அன்புன்னு சொல்லுவோம். அதுல அபார காருண்ய சௌசேன்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதரே அனாலோசித விசேஷ அசேவலோகசரண்யா யாதார்த்திகரா ஆஸ்ரித வாத்சல்ய ஜலதே அனவரத விவித நிகழபூத ஜாத யாதார்த்தியா அசேஷ ஜனாச்சரபூத நிகழ நியமன நிரதா அசேஷ சிறுகத்து சேஷிபூதா நிகழ ஜகதாதாரா अगले जगत स्वामी ने अस्मत् स्वामी ने सत्यकामा सत्यसंकल्पा सकले द्रव्यलक्षण अत्यकल्पका आनुस्तका श्रीमन्नारायण असरण्य अनन्यः स्वपादारविन्दं शरणमहं प्रपद्ये அப்படின்னு எம்பெருமான் கிட்ட 18 விதமான சம்போதனங்கள் பண்ணி சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அனுஷ்டிச்சு காமிக்கிறார். எம்பெருமானுடைய பிரகாரங்கள் எல்லாத்தையும் சுவாமி பாஷ்யக்காரர் அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கார். குணங்கள் எல்லாம் சொன்னார். அதாவது முதல்ல சொல்லுங்க அகிலேன்னு ஆரம்பிச்சு அதுல எல்லா வஸ்துக்களை காட்டும் அவன் கல்யாண குணத்துக்கு இருக்கிறவனாயும் எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக இருப்பனார், ஆனந்த ஞானானந்தமயமாக இருப்பனார் சொல்லவே அவனுடைய சுரூபத்தை சொன்னார். அதுக்கு அடுத்ததாக அவனுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்னு சொன்னார். அந்த திவ்யமங்கலம் எப்படிப்பட்டது அப்படின்னா சுவாயு மத்தானு உபயோக அச்சிந்த திவ்யா, எல்லாருடைய மனசும் அது எட்டாது. அச்சிந்த திவ்ய அற்புதம், அச்சிந்தியமாக இருக்கு, அற்புதமாக இருக்கு, திவ்யமாக இருக்கு. திவ்யம்னா மங்களகரமா இருக்கு. அதுவும் நித்திய நிரவத்தியம், நித்தியமா இருக்கு. நிரவத்தியம் குற்றம் இல்லாததா இருக்கு. நிரதிசயம் மேன்மை உடையதா இருக்கு. ஔத்வல்யம் அந்த திருமேனி பிரகாசம் இருக்குது. அது பிரகாசிச்சு உஜ்வலமாக இருந்தது. சௌந்தர்யம் அப்புறம் சௌகரியம் அவன் சர்வகந்தகா சர்வகந்தகான்னு சொல்லிலாம் சொல்றது எம்பெருமான். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான சௌந்தரியம், அவன் திருமேனி சௌந்தரியமாயும் அவன் சௌகந்தியம் உடையவனாயும் சௌகுமார், அதாவது ரொம்ப அவன் அதாவது கௌமாரி குமாரன்னா எவ்வளவு படத்துக்கு முன்னாடி அது குமாரனா இருக்கும். அது லாவண்யம்,
இந்த சௌகுமாரியும் லாவண்யம் ஒரே பரியாய சப்த மாதிரி தான் இருக்கும். ஆனா சௌகுமாரின்றது ரொம்ப குமாரனாக இருக்கக்கூடியது, லாவண்யன்றது ரொம்பவும் எளிமையா இருக்கக்கூடிய தன்மை. யௌவனம், குமாரம் யௌவனம்ன்றது அவருடைய திருவடிகள்லாம் பிடிக்கிட்டு ரொம்ப சுகரமாக இருக்கும். அந்த திருடி அமுக்கி பிடிக்கக்கூடாது. அதனால அப்படி அமைக்கப்பட்டு அது சொல்லிட்டு போடும். அந்த மாதிரி அவன் யௌவன பருவத்தோடு யௌவனாதி ஆனந்த குணநிதி திவ்யா ரூபான் அப்படி ஜீவனம் சொன்னார். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சிருஷ்டிக்கு ரட்சணத்துக்கும் வேண்டியதான குணங்களை சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது ஞானபல ஐஸ்வர்ய வீர சௌசி வீர சக்தி 6 குணங்கள் சொன்னார். சௌசி சாப்பிட்டு அப்புறம் சௌசியிலிருந்து ஆரம்பித்து 15 குணங்கள். சௌசல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்ஜவ, சௌஹார்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிர, சத்தியகாம சத்த சங்கல்ப, கிருதிச்சை, கிருதஜ, அசங்கிய, கல்யாண குணானவோ மகாரணம் அந்த குணங்கள் சொன்னார். அதுக்கு அடுத்ததாக அவனுடைய திருவாபரணங்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா விவித விசித்திர அனந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதித சுகந்த நிரதித சுகஸ்பரிச நிரதித ஔத்வல்ய என்ன ஆயுதங்கள் அப்படின்னா கிரீட சூடாபந்த மகரகுண்ட கிரைவேகா இப்படி அடிக்கிட்டே போற காஞ்சி குண திவ்ய அபரிமித திவ்ய பூஷணா. அதுக்கப்புறம் என்ன பண்ண அவருடைய திவ்ய ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் என்னது அப்படின்னா அது எப்படி சுவானுரூப அச்சிந்த சக்தி சங்க சக்கர கத அசி சார்காதி அசங்கேய நித்திய நிறுவது கல்யாண திவ்யா பஞ்சாயுதங்களை முக்கியமா சொன்னார். சங்கம், சக்கரம், கத, அசி, சாரகம் இந்த அஞ்சு ஆயுதங்களும் திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாள் எல்லா பெருமாளும் தரிச்சுட்டே இருப்பா. அப்படிப்பட்ட ஆயுதங்களை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் எம்பெருமான் பத்னி விசிஷ்டன், பத்னி மட்டும் இல்லை பூமி நீடா சமயத்துல அப்படி சொல்றதும் இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு முக்கியமான பத்னிகள் பிரதான திவ்ய மகிஷி பிராட்டி பூதேவி, நீலாதேவி இவெல்லாம் உபயநாச்சிமார்கள். ஆனா அவள்லாம் பெரிய பிராட்டியினுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. லோகத்துல சாதாரண ஒரு மனைவிதான் எல்லாருக்கும். சில பேர் 2 பேரும் தான் குத்தனை பண்ணுவா. சண்டை எல்லாம் குத்தனை பண்ணா சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமானுக்கு 16,000 தேவிமார்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தா கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். அதுல பிரதானி அவளுக்கு கூட ஸ்பர்த்தம் பொறாமையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சொன்னார். அதுதான் அப்படி சொல்லும்போது கல்யாண குண ஸ்ரீவல்லபான்னு சொன்னார். பிராட்டிக்கு வரும்போது ஏவம்புள்ள பூமி நீளா நாயிகா. ஆக ரொம்பவும் பிடித்தமான பிராட்டிகிட்ட தான் பிடிப்பு ஜாஸ்தி. மீது பேரிட்ட அவர்கள் எல்லாம் நாயகனாக பெருமாள் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் அந்த பதங்கள்லாம் உபயோகப்படுத்த அவளுக்கு என்னென்ன. அதுக்கப்புறம் என்ன பண்ண அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள்ல பிரதானமா சொல்லக்கூடியதான அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் அவளை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய இடமான வைகுண்டத்தை சொல்றார். அந்த வைகுண்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரமயோகி வாங்குனதா அபரிச்சயத்தை சுரூப சுதாரா சுவாபிமத வீடு விழித்தாண்டு போக்கிய போகோபுர போகஸ்தான சமுர்க்க. அதனால அங்க போகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள், போகஸ்தானங்கள், போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது அங்க சாய்க்க. அப்படிப்பட்ட இடம் ஸ்ரீ வைகுண்டன். அந்த வைகுண்டனுக்கு நாதன் சொன்னார். அதுக்கு அடுத்ததாக லீலாவிபூதி சொல்லும்போது அங்க என்ன சொல்ல சுசங்கல்பானது சுரூபத்திலிருந்து சுசேதக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்து வீத விசித்தானந்த போக்கிய போக்குவர். இந்த லீலாவிபூதியை சொல்லும்போது லீலாவிபூதியில போக்தாக்கள் யாரு? இந்த ஜீவர்கள். போக்கியமான வஸ்துக்கள் இது அச்சேதன வஸ்துக்கள், அதுக்கு வேண்டிய உபகரணங்கள். அப்புறம் போகஸ்தானம். அங்க பரமபதி சொல்லும் போது அங்க போக்கிய போகோபரண போகஸ்தானம் 3 தான் சொன்னார். இந்த லீலாவிபூதி சொல்லும்போது அங்க போக்தாக்களை சொல்லல. ஏன் போக்தாக்கள் சொல்ல அப்படின்னா
அங்க ஒரே ரசம் தான். என்ன ரசம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான அனுபவிக்கணும் தான் அங்க ரசம். நித்திய முக்கள் இருந்தா கூட எல்லாருமே பகவான் ஒருத்தர் தான் நோக்கு, பகவான் விஷயத்து தான் அவர்கள் கைங்கரியம் பண்ணி சொன்னாங்க. வேற விஷயத்த கருத்துமே கிடையாது. அதனால அங்க ஒரே போகமா இருக்கிறதுனால அது போக்தாளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவளுக்கெல்லாம் ஞான சங்கோச்சது கிடையாது. ஞானம் விகசமா இருப்பதுனால அவர்களுக்கு சாஸ்திரங்கள்லாம் வேண்டியது இல்லை. அங்க நிஷித்தமான வஸ்துக்கள் கிடையாது. அதனால எல்லாம் ஒரே போக்கியமா இருக்கக்கூடிய இடம். ஆனால் அங்க போக்தாக்கள் சொல்ல, இங்க போக்தாக்கள் பலவிதம். அங்க போக்தாக்கள் பலவிதம் கிடையாது. அங்க போக்தாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான இருக்கா. அதனால இங்க போக்தாக்கள் லீலா விபூதியில பலவிதமா இருக்கா. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது. இல்லையா? அதனால அங்க இங்க போக்தாக்களை சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பியும் சத்தியகாம சத்தியசங்கல்ப பரம்பரை புருஷோத்தம மகாவிதை ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டநாதன் 8 சம்போதனம் பண்ணார். இதுக்கு சம்போதன ரூபமாக சில பேர் வியாக்கியானம் பண்ணார். சில பேர் எம்பெருமானுடைய குணங்களாக இது பண்ணார். அதுக்கப்புறம் எம்பெருமான் இது காப்பியமான நம்மால் அடையக்கூடியதான பிரம்மம் பகவான் இருக்காரு. அவருக்கு என்னென்ன குணங்கள், முக்கியமான குணங்கள் இருக்கோ அதெல்லாம் இங்க சொன்னார். அதுக்கப்புறம் அபார காருண்ய சௌசி இந்த இவைகள் எல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கீழே சொன்னோம். எம்பெருமானிகிட்ட தன்னுடைய பரத்தை ஒப்படைத்தவர்கள் இருக்காளோ பிரபன்னர்கள், அவருடைய பரத்தை பெருமாள் ஏற்றுவிட்டார். பெருமாள் ஏற்றுவிட்டு அது மேல பெருமாள் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய. இதுக்கு மேல இவன் பண்ண வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. எம்பெருமான குறிச்சு இவன் சரணால் பண்ணிட்டான். தன்னுடைய பரத்தெல்லாம் மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டான். ஒப்படைச்சிட்டு இதுவே தான் பகவான காரியங்கள் ஜாஸ்தி. அதனால அவனுடைய காரியங்கள் எப்படி, அதுக்கு அனுகுணமாக இருக்கும் குணங்கள் எப்படி அப்படின்றத இங்க போத. அதனால அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதரே, இது ஒவ்வொரு குணங்களும் இதுதான் முக்கியமான குணங்கள். இதுக்கு நாம மூணு பேர், அதாவது சுதப்பிரகாசியத்தை, பெரியவாசான் பிள்ளை, சுவாமி தேசிகன் இவருடைய வியாக்கியானத்தை இது மட்டும் அனுபவிச்சோம். அனாலோச விசேஷ அசேஷ லோகசாரண்யா பிரணதார்த்திகரா அப்படின்றத முதல்ல அனுபவிப்போம். இப்போ அனாலோசிதம் ஆலோசிக்கப்படாதுன்னு என்னது ஆலோசிக்கப்படாது அப்படின்னா, பெருமாள்கிட்ட சரணாதி படத்துக்கு யாரார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் பண்ணலாம். பசு பட்சி மனுஷர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே பண்ணலாம். இதுல ஜாதி வித்தியாசம் கூட கிடையாது. அவளுக்கெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா அவள் பிரதிநிதியாக பண்ணலாம். அவளுடைய பேரை கேட்டுட்டு அது ஜீவனுக்கு அவளால் உச்சாரணை பண்ண முடியாது. அதனால அதுக்கு ஆச்சாரிய நிஷ்டையா ஆச்சாரியர்கள் பண்ணி வைப்பார். இந்த ஒரு விருத்தாந்தம் உண்டு. பம்பாயில பெரிய இருக்கிற சமயத்துல பம்பாயின்றது ஒரு காஸ்மோபாலிட்டன். அதனால அதுவும் இல்லாத மெயின் ரோட்லயே இருக்கக்கூடிய சன்னதி. அதனால பெருமாள் எழுதுகிட்டு இந்த கல்யாண மண்டபத்துல அப்பெல்லாம் முதல்ல போகிறதுல கல்யாண மண்டபத்தில் எழுதுறார். இந்த கல்யாண மண்டபத்துல வாசலேருந்தே பெருமாளை சேவிக்கலாம். எல்லாரும் அங்கேருந்து அப்படியே பேசிட்டு போகலாம். அதே மாதிரி பிரகலாத வரையும் அந்த சன்னதியும் நேர வாசல்ல அந்த திருக்கோடி வந்து தேவையாகும் நம்ம கண்ணு தெரிஞ்சவர்களுக்கு. அப்படி ஐசிங்க அங்க மார்கழி மாசத்துல எழுதுக்கு போது நிச்சயம் ஒரு ரிலேஷன் சொல்லுவா. இருந்தாலும் புரியுறதுக்காக சொல்றேன். ஒரு முஸ்லிம் அவன் நிச்சயம் அவன் எப்பவுமே அந்த பிரிவுல பிரகலாத தூரக்கே சேவிச்சு போயிட்டு இருப்பான். அதே மாதிரி மாணவர்களையும் சேவிச்சுட்டு இருப்பான்.
அவன் தன்னுடைய அபிலாஷைய யார் மூலியமா சொல்லி அமிச்சான். அவ ஒருத்தர் இவருக்கு சொன்னா அப்புறம் இதை கேட்ட உடனே அவன் ஐடியர் காலுக்கு வந்தது. அவன் என்னடா இங்கெல்லாம் பெரும்பாலும் சேர்க்க முடியாது. ஆனா அவன் அதுக்கப்புறம் அவனுடைய குலத்தினுடைய தெய்வத்தை சேவிச்சா அந்த பாவம் வேற சேருங்க. இதெல்லாம் என்ன அவனுக்கு பக்தி, உண்மையான பக்தி இருக்கான்றது நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய நியமத்தெல்லாம் அவங்க தன்கிட்ட கேட்ட சொல்லியாச்சு. அதான் அவ போய் அவங்ககிட்டயே சொல்லிடுறான், நான் என் மசூதிக்க போறது கிடையாது, என் பேரையும் நான் மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐசிங்கர் அவனுக்கு திருநாமத்தை அவன் என்ன பேர் வச்சுருக்கானோ, அதாவது அவன் நான் பெருமாள் பேர் தான் வச்சுருக்கான் அவங்க மாத்திட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவனை அந்த வாசல்ல இருந்து அப்படியே நின்றுக்க சொல்லு. அப்புறம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பண்ணி வச்சு பெருமாளுக்கு சரணாதி பண்ணி வச்சு அவன் ஐசிங்கர் செய்ய முடியாது. அதனால அங்கேருந்தே செய்தா அக்ஷதையா யாருக்கிட்டே கூப்பிட்டு அனுப்பிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதை சரணாதி பண்ணிட்டு இருக்கான். அது யார் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி கோபத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய போலீஸ்ல இருக்கிற பெரிய ஒரு அதிகாரி அவன் நித்திய பெருமாள் செய்தி கொண்டு அவன் ஐஸ்வர்யிட்ட சரணாதி பண்ணிட்டு இருக்கான். அவனாவது அந்த ஊருக்கு ஹிந்துவாக சஞ்சய்னு ஒரு பேர் அந்த போலீஸ்காரனுக்கு அவன் அவ்வளோ பக்தியா இருந்து அவன் குடும்பத்தை எல்லாருமே சரணாதி பண்ணிட்டான். இப்படி சரணாதி பண்ணிக்கிட்டு அதுவும் ஐஸ்வர்ய காலத்துலாம் பழைய ஐஸ்வர்ய காலத்துலாம் மரத்துல யானைகள்லாம் சரணாதி பண்ணி வச்சிருக்கான். யானை, பசு மாட்டுக்கு எல்லாத்தையும் சரணாதி உண்டு. மகான்களும் அனுஷ்டானம் பண்ணி வச்சிருக்கான். ஒரு சுவாமியாத்துல அவர் திருவாரணத்துக்கு பண்ணிட்டு வரைச்சே ஒரு பள்ளியானது மேலேருந்து கீழே அது சுவாமியை வரத்துக்கு சுவாமி காலக்கிட்ட விழுது. உடனே அந்த இடத்துல அந்த சுவாமி அந்த பள்ளிக்கு சரணாதி பண்ணி வச்சாச்சு. அது துடிச்சிட்டு இருந்தது பிராணம். சரணாதி பண்ணி வச்சோடனே அது துடிப்பு நின்று போச்சு. இப்படியெல்லாம் மகான்கள் கதை இருக்கு. கதையில வித்தாந்தங்கள் நடந்திருக்கு. ஆக சரணாதி யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த சரணாதி பண்ணவாளுக்கு அவளுடைய வரத்தை அது மேல இவன் தான் ஏற்றுக்கணும். இவன் அந்த வரத்தை ஏற்றுக்கிறதுக்கு இவன் எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவனே நம்மளை சிருஷ்டிச்சு நமக்கு ஆச்சார சம்பந்தத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் அவனே பண்ற காரியம்தான். இதுக்கு என்ன காரணம்? அவனுடைய காரணியம் தான் இதெல்லாம் காரணம். நம்ம மேல அவ்வளவு கருணை இருக்கிறது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெருமாள் ஒரு புத்தி தர. சில பேருக்கு ரொம்ப புத்தியை மாற்றி தர. அது சில சமயம் அது ரொம்ப சமமா இருக்கு. இந்த வைதிகத்து இருக்கு செய்ய இத்தனைக்கும் சரணாதி ஆயிருக்கு. ஒரு சமயம் ஒருத்தருடைய மாமனாருக்கு சரணாதி பண்ணிவிடணும்னு சொன்னார். அவர் மேல்பொருளுக்கு அந்த தேவதாந்தத்துக்கு ரொம்ப பக்தி உள்ளவர். ஆனா அவர் கொஞ்சம் கருத்துட்டு இருந்தார். அதனால மாப்பிள்ளை என்ன பண்ணா, மாப்பிள்ளையெல்லாம் பல பெருமாட்ட மாப்பிள்ளைய பொண்ணுலாம் பெருமாட்டை சரணாதி பண்ணலாம். அவர்கிட்ட சொல்லாமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஐசிட்டு கேட்கும்போது அவருக்கு தெரியுமா நீ பண்றது, அவருக்கு தெரியாம பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லிட்டு அவனும் அவனை எப்படியாவது ஒத்துக்க முடியாது பண்ணி கடைசியில சரி அப்படின்னு ஏதோ ஒத்துக்கிட்ட. ஒத்துண்டிட்டு அவர் என்ன பண்ண, சரணாதி பண்ணி வச்சுட்டான். சரணாதி பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு மடத்துக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற. அதே மாதிரி என்னை நிர்பந்தப்படுத்தி சரணாதி பண்ணிக்க சொல்லிட்டா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதனால இந்த காரியங்கள்லாம் என்னுடைய சாஸ்திர பிரகாரம் என்னுடைய அனுமதி இல்லாத பண்ணக்கூடாது.
இதெல்லாம் பண்ணிட்டார். அதனால நான் ஐசிங்கர் மேல கேஸ் போடுறது ஏதோ போட்டார். அப்புறம் அது வந்து அவரை ஒரு சித்த சுவாமி இல்லாமல் ஏதோ பண்ணி அதை சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. இத மாதிரி சில பேருக்கு புத்தி அப்படி மாறி போயிடுறது. சில பேர் ரொம்ப பக்தியா இருந்தா அவளுக்கு அவளுடைய குழந்தைகள் மாறி போயிடுச்சு. அதனால அவ வந்து பெருமாளை சேவிக்கிறதே விட்டுட்டார். இப்படியெல்லாம் ஒரு சில இதுகள்லாம் பெருமாள் சோதனை பண்றேன். அது நமக்கு அதுக்கு காரணமே தெரியல. நம்ம கடைசியில் என்ன சொல்லலாம், நம்ம கர்மாதான் சொல்லலாம். திலீப்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். அவரை தான் முதல்ல அமெரிக்காவில் மடத்தினுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தணும், சிறப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் அடிக்கடி ஐசிங்கர்கிட்ட வந்து சேவிச்சு அவரும் அவருடைய ஆம்பியாலும் 2 பேரும் இது பண்ணிட்டு இருந்தார். கடைசியில நிறைய பண்ண அதுக்கப்புறம் தான் ராஜாஜி அவள்லாம் வந்து சேர்ந்துட்டார். அப்படி இருக்குச்சையும் அவள் என்ன ஒரு சோதனை, பெரிய சோதனை வந்துருக்கு. பையன் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவன் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிட்டான். அவனுக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பொண்ணும் என்ன ஆயிடுத்து, அதுவும் ஏதோ மிலிட்டரியில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஏர்ஃபோர்ஸ்ல இதில் போய் ஜாயின் பண்ணி இவன் 2 பேருக்கும் அதனாலே பைத்தியம் பிடிச்சதுன்னா பிரமிச்சு போயிட்டா. அப்புறம் என்ன அவளும் என்ன பண்ண ரொம்ப வெறுத்து போய் சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவள் வந்து வேற ஏதோ இதுலையா இருக்கான்னு கேள்வி. இப்படி எல்லாம் பெருமாள் அவளுக்கு சோதனை பண்ணியிருக்க. எதனால் பண்ணேன்னு தெரியாது. இத்தனை பாப்பங்களையும் ஆச்சாரியர்கள் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக எது சொல்ல வரேன்னா, நம்மளே நமக்கு புத்தி தரதும் அவன் தான். நமக்கு இப்படி சங்கடங்களை நம்ம கர்மானு உணவை தரான், அவன் தான் தரான். இல்லை, நமக்கு கர்மானு உணவு பெருமாள் தரான். அதுக்காக நம்ம அவங்ககிட்ட கோச்சு என்ன பண்ண முடியும்? இருக்கிற சமயத்தை அவங்ககிட்ட பக்தி மாறாம பண்ணா போறோம். எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதுதான். வைதிகாலத்திலேயே சில பசங்கள் இருந்துட்டும் தேவதாமன் கோயில் போயிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன சொல்ல முடியும்? ரொம்ப பயமா இருக்கு. அதையும் மீறி நம்ம சம்பிரதாயம் அப்படியே வளர்ந்துருக்கு. அதுவும் பெங்களூர்லாம் போயிட்டா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கு, அழகு இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். அது சிக்க வச்சுட்டு அது அப்படி இருக்கு. நல்லதும் தெரியுது, கட்டதும் தெரியுது. இது பெருமாளுடைய விசேஷங்கள். அதனால அபார காரணம், இந்த அபார காரியங்கள்லாம் இருக்க அதெல்லாம் என்ன பண்ற? அதனால அனாலோசிதன் பெருமாள் தன்னிடத்த ஆசிரியர்கள் தரமே பார்க்கறது கிடையாது. யோஜனை அவனுடைய ஜாதி விருத்தாந்தங்கள்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படி எல்லோராலையும் அடையும்படியான சரணாகதி பண்றதுக்கு வேண்டிய தகுதி உடையவனாக இருக்கான். அதுவும் இல்லாத பிரணத்தார்த்திகர்னா பிரணத்தம்னா சேவிக்கிறது. அவங்க ஆசிரியர்களுடைய ஆர்த்தி, அதாவது துக்கத்தை போக்குறீங்க. துக்கத்தை எப்படி போக்குறது அப்படின்னா, அவருக்கு ஒரு சங்கடம், தன்னுடைய ஆசிரியர்களுக்கு சங்கடம் ஏற்படுதுன்னா அது கொஞ்ச நாள் அவருக்கு கஷ்டம் அப்படிதான் இருக்கும். இப்போ அதே நேரத்துல அந்த குழந்தை நல்லா அத்தியனம் பண்ணிட்டு இருந்த குழந்தை அது இன்னும் நினைச்சா கூட மாறல. ஏன் அந்த சோதனை தேரணும்? அவ அப்பா அம்மா இன்னும் தேரலை, அவ தாத்தா பாட்டி இன்னும் தேரலை. அப்படி இருக்கா. இப்போ அவனுக்கு பெருமாள் எப்படி, அவ எல்லாம் பெருமாள்கிட்ட சரணாகதி ஆனவ தான். இவாளுக்கெல்லாம் என்ன தாத்தாச்சார் சுவாமி கிட்ட, என் தம்பி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு குழந்தை கூட ஆயிடுச்சு. என்ன சார் சுவாமி இருந்தார், அவர்கிட்ட ஆச்சு. இவாளுக்கு என் தம்பி அம்மனுக்கு ஐசிங்கிட்ட ஆச்சு. இப்படி அவளுக்கு இப்போ எப்படி பெருமாள் அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பான். அப்படிதான் சில பேர் பல கஷ்டத்தை மனசை வச்சுட்டு தான் இந்த மாதிரி சத்த விஷயங்கள் கேட்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி மனசை இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி கொடுப்பான். போக்கடிக்கிறதுனா எப்படி? துக்கத்தை போக்கடிக்க முடியாது, அதை தாங்கிறதுக்கு சக்தியை கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறக்க முடியாது பண்ணுவான். அதனால அப்படிப்பட்ட பிரணத்தார்த்திகாரன். இது ரெண்டுத்துக்கும் இங்க வாக்கியானத்தை சுவாமி தேசிய வியாக்கியானத்தை சொல்லியிருக்கோம்.
सर्वस्य शरणं सुहृतं तद् सर्वभूतानां सर्वलोकशरण्याय सर्वयोग्यमनायासम् इत्यादि प्रसिद्धस्वभावस्य राक्षसादि विशेष अनादरेण अङ्गीकुर्वतः ते मातृसजने गुणवृत्तादि निकर्षो न त्यागकारणमित्याह अनालोच्य विशेषे அதனால பிரமாணங்கள்லாம் சொல்றது கீதையிலே சொல்றது எம்பெருமான சர்வபூத சுகிருத்துன்னு சொல்றது. அவன் நாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சர்வலோக சரண்யாய லோகத்தை எல்லா லோகத்துக்கும் அவன் சரண்யாக இருக்கான். சர்வயோக்கியம் அனாயாசம் சர்வயோக்கியம் எல்லாராலையும் அவன் வணங்கக்கூடியவனா இருக்கான். அனாயாசம் அவனை அடையிறதுக்கு சுலபமான வழி சமல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் சாகிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பிரசித்தமான சுபாவத்தை உடைய பிரசித்தமான சுபாவம் இந்த காருண்யம் வாத்சல்யம் இவைகள்லாம் உடையவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னை அடைஞருடைய ஜாதி வர்ணங்கள் இதெல்லாம் தவிர பார்க்கறது ஆலோசிக்கிறதே கிடையாது. காக்கையா அதுக்கும் அபயம் கொடுத்தான், சுக்ரீவனா அதுக்கும் அபயத்தை கொடுத்தான், ராட்சசர்களுக்கும் அபயம் கொடுத்தான். அவளெல்லாம் வித்தியாசங்களே பார்க்கறது கிடையாது, அவளை எல்லாம் அங்கீகரிக்கிறான். இப்ப நாமளா இருந்தா நீ வராது, நீ ஆத்துல நுழையக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த சமங்களுக்கு சாத்திரத்தை இருக்கிறது. தன்னை பிராமணனாக இருக்கிறவன் அசலாங்கிட்ட பேசக்கூடாது, பேசுறதா இருந்தா அவன் நிச்சயம் உபயோகிக்க காது வச்சுன்னு பேசணும். அப்புறம் அவளுக்கு தான் கை கூப்பக்கூடாது. அப்படி கை கூப்பிடுறதா இருந்தா கைக்கு நடுவில் ஒரு வஸ்திரத்தை தரிச்சு போயதாக வச்சுக்கோ. 2 கையும் கூப்பி ஒரு கையும் அமைப்பேன், 2 கையும் படிச்சு இருக்கக்கூடாது. அசலாங்கிட்ட பேசும்போது அதே சுவாமிகிட்ட பேசும்போது அதை வச்சுக்கூடாது. அவகிட்ட கை பிடிச்சுட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் சில தர்மங்கள் இருக்கு. அது பிறகு நாம அவனை அலட்சியம் கிட்டக்க வராமல் இருக்கோம். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. அது புறங்கா இருந்தாலும் சரி, அது காக்காவா இருந்தாலும் சரி, இல்லை ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, அவர் எல்லா இடத்தையும் ரொம்ப கருணையை காட்டக்கூடியவன். அதனால அவன் என்ன கைவிடவே மாட்டான். அனாலோசித்த விசேஷ அசேஷமாக. அதனால்தான் அவனுடைய குணமானது பிரகாசமாச்சு. துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதாம் ஏக கிருஷ்ண நமஸ்காரோ முக்தி தேசிகா பிரணம்ய கிருஷ்ணம் சகசாம் யோகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாம அப்படின்னு अत्र विशेष शब्द विवक्षितम् अनालोचित गुणगण इति वैकुण्ठगद्ये विवक्षितम्. இது இந்த அனாலோசிய விசேஷ அசேலோகத்துக்கு வைகுண்டகத்துல அங்க விவரணம் பண்ணியிருக்கார். பிரபத்தேகே சர்வாதிகாரத்துவப்பி அனேன பிரகாசம். இதனால என்ன ஆயிடுத்து, பிரபத்தி பண்ணியிருக்க அதிகாரிகள் யார் வேணாலும் எம்பெருமான அடையலாம் அப்படின்றது இங்க பிரகாசிக்கப்பட்டது. துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அதிதாவதம் ஏக கிருஷ்ண நமஸ்காரோ முக்தீரஸ்ய தேசிகா. இதெல்லாம் விஷ்ணு தர்மம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரணம்ய கிருஷ்ணம் சகசா ஏகோபி கிருஷ்ண திருநாம அப்படி பல பிரமாணங்கள் இருக்க. அதுல முதல் பிரமாணமான துர்க சம்சார காந்தாரம் அபாரம் அபிதாவதம் ஏக கிருஷ்ண நமஸ்காரோ முக்தீரஸ்ய தேசிகான்ற இடத்துல அதுக்கு அர்த்தங்களை பார்ப்போம். அதாவது துர்கம்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த தாண்டுவதற்கு அதிகாரிக்கு, அதுவும் அபாரம் கரை இல்லாதது, சம்சார காந்தாரம். இது சம்சாரம் மேல காட்டுல அபிதாபதான் ஓடுகிறவர்களுக்கு முக்தியாகிற கரைக்கு கிருஷ்ண நமஸ்காரம் ஏக கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரம் தேசிகா வழிகாட்டி.
அதாவது நமக்கெல்லாம் நாம் எங்க இருக்கோம்? இந்த சம்சாரமாகிற காட்டுல இருக்கோம். இந்த காட்டுல திக்கு தெரியாத வேலை இருக்கும். இந்த காட்டை கடந்து வரும்போது கடந்து வந்தாலும் அந்த காட்டுறதுக்கு எந்த பக்கம் கரை கிடையாது, அதனால கரை கிடையாது. தாண்டுவதற்கு இந்த காட்டு திக்கு தெரியாத காட்டு அப்படின்னு சொல்றது. நாங்கள் எந்த பக்கம் போனாலும் வழி தெரியாது, வழி தெரியுதுன்னா போக முடியாது. அப்படி அந்த மாதிரி சம்சாரத்தில் எந்த திக்கில் போனாலும் இதுக்கு வழி காண முடியாது, நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏக கிருஷ்ண நமஸ்காரா, கிருஷ்ணன் நமஸ்காரம் ஏக கிருஷ்ணனிடத்த ஒரு நமஸ்காரம் ஏக நம்ம ஒரு தடவை கொண்டாடும். அதுதான் தேசிக்காக நமக்கு வழிகாட்டு. தேசிகன்னா வழிகாட்டு. எதுக்கு வழிகாட்டி? இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டத்துக்கு அது வழிதான் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு தர்மத்திலேயே பிரணம்ய கிருஷ்ணம் சகசா. சகசா அப்படின்னு சொன்னா ஒரு தடவை இருக்கும். நீ கிருஷ்ணன் ஒரு தடவை சேவிச்சான போடும். அதே பாரதத்துல ஏகோபி கிருஷ்ணன் சுகிருத பிரணாம, கிருஷ்ணனிடத்துல இந்த பிரணாமம் பண்ணதுக்குள்ள ஒரு சுகிருத விசேஷம் போடும். அவன் பெருமாள் சரிகார போயிட்டு இருக்கான், கையை கூப்பிட்டு ஒரு சூரியன் இருந்தாலும் கை கூப்பிடு. அப்படிப்பட்ட அந்த சுகிருத பிரணாமத்துல ஏகோபி அது ஒரு தடவை பண்ண கூட போகும். அப்படி பெருமாளுக்கு ஒரு தடவையா நீ அஞ்சலி பண்ண. இந்த ரீதியில இந்த ஒரு வியாதி அதுதான் அஞ்சலி வைப்புன்னு சுவாமி தேசியம் தனியா ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்க. அந்த சகிதோஞ்சலி அப்படிப்பட்ட அந்த ஒரு அஞ்சலியை பண்ணா அவன் பண்ணக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்ட தெரியுமா? அதெல்லாம் சொல்றாரு. சுகிருத பிரணாமஹ இத்தியாதிஷு உக்தம் அல்பயத்ன பிரசாதத்துவமாக பிரணதார்த்தி ஹரேதி. இந்த பிரணதாரதி ஹரேன அதுக்கு அவதாரிகா சொல்ற. இப்படிப்பட்ட இன்னொன்று ஒரு அல்பமான தியாகம், அதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறார். எப்பேற்பட்ட கொடியவனா இருந்தா கூட அவன் பேரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், ஊரை சொன்னாய் அப்படின்னு இந்த தங்களே இருந்ததுல அடிக்கடி வரும். பேரை சொன்னாலே பெருமாளுக்கு திருவடி அடைஞ்சிடலான்றாவா? பேரை சொன்னா அடைஞ்சிடுவோம்னா அது பண்ணா பெருமாள் அவனுக்கு இறங்கி அவனை நல்வழியில படுத்தி அதுக்கப்புறம் தங்கிட்ட சரணாதி படுத்தியா பண்ணிடுவான். ஊரை சொன்னோடனே பேரை சொன்னோடனே அவனுக்கு மோசத்துக்கு கொடுத்துட மாட்டான். இந்த ரீதியில இப்படி அவனை அண்டினவர்களுக்கு பெருமாள் அவனுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன் ஆக பிரணதார்த்தி ஹரேதி அதுக்கு அவதாரியா சொல்லியிருக்கார். பிரணதார்த்திகரன்றது மறந்து, அதாவது தேவ பெருமாளுக்கு ஒரு திருநாமம். இதுக்காகவே பெருமாள் அந்த காட்சி அத்திகிரியில அவதரிச்சார் இல்லையா? அதுதான் இப்படி ஒரு தரம் சேவிச்சாலே அனுகிரகிக்கக்கூடிய பிரபாவத்தையுடைய பெருமாள் பிரணதார்த்திகாரனாக அது அத்திகிரியில அவதரிச்சார். அதுக்கு மேலே சொல்றார், நிரஸ்தேதர போகாதோ பரதம் சரணங்கதா அப்படின்னு சொல்ற. நிரஸ்த போகாசா, அதாவது நிரஸ்தனா போக்கடிக்கப்பட்டது. இதர போகாசா மற்ற விஷயங்கள்ல ஆசையை கொள்ளையோ அதையெல்லாம் போக்கடிக்கப்பட்ட
நான் வந்து இதனால இதர விஷயங்கள்ல ரொம்ப போக்கியத்தோடு இருந்தேன். அப்படிப்பட்ட நான் இப்ப என்ன பண்ண தெரியுமா, வரதனை சரணம் சரணமாக கதகா அடைந்தேன். இத்தனை நாளா திருமொழியில மம்புலாம் கூந்தல் மனைவின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் போகத்துக்காக இதனால அடைஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்டன்னா இப்போ உங்ககிட்ட சரணாதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே பெருமாளும் அதான் அங்க சரணம் கதகா அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்காரு. அதனால அங்க சரணம் கதகன்னா சேவிக்கிறது, அந்த பிரணத்தம், அந்த பிரணத்தினுடைய சப்தத்தினுடைய பதத்தினுடைய பொருளை தான் இங்க சொல்ற சரணம் கதகா. அதுதான் இங்க பிரணத்தன்னு சப்தம் சொன்னார். அப்புறம் பிரணதார்த்தி ஹரம் விஷ்ணு அப்படின்னு சொல்ற. பிரணதார்த்தி ஹரம் விஷ்ணுன்னு என்ன அப்படின்னு சொன்னா, சரணாதருடைய துக்கத்தை போக்குகிற விஷ்ணு அப்படின்னு சொல்ல. அப்படிப்பட்ட விஷ்ணுவை அத்த பிரணத்த சப்தः பிரகிருத அனுகுண்யாத் பிரபன்னார்த்தி ஹரம் விஷ்ணு இத்தியாதி அனுசாராச்ச பிரதிஷ்ட பிரஸ்தீபாவயுக்த பிரபன்ன விஷயோவா. அதனால இந்த பிரணத்த சப்தமானது இந்த சந்தர்ப்பத்துல பிரகிருத அதுக்கு அனுகூலமாக பிரணதார்த்தி ஹரம் விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொல்லப்படுறது. இத்தியாதி அனுசாராச்ச இந்த பிரமாணங்களை அனுசரித்து மிகுந்த வணக்கத்தோடு அதாவது அனுசாராச்ச பிரகிருஷ்ட பிரஸ்தீபாவம். பிரகிருஷ்டன்னா உயர்ந்த மிகுந்தன்னு சொல்லலாம். பிரஸ்தீபாவம்னா வணக்கத்தோடு கூடியனால அப்படிப்பட்ட பிரபஞ்சனை பற்றிய விஷயம் அப்படின்னு சொல்றது. பிரஸ்துத அவதாரே யக்ததமம் ஸ்வஸ்மின் உபகாரக தமம் ச வாத்சல்ய குணம் பூர்வம் விருத்தமபி மித்ரபாவேன சம்பிராப்தம் தோஷோ ஏதுபி கஷ்ய ஸ்யாத் இத்யாதி ஸ்மரணாய புனராக ஆசிரிதேதி வாத்சல்ய குணோ ததோ நிகிரகாதிகம் நிகமக்னம் பவதி அபிப்பிராயேன ஏகசப்தः அத்தேவ ஹி சர்வஜ்ஞத்வாதோ ஸ்திதேபி அவிஜ்ஞாதித்வாத் யுக்திஹி. அதுக்கு மேல ஆசிரித வாத்சல்யக ஜலதே, ஆசிரித்த இடங்களில் வாத்சல்யத்திற்கு ஏக முக்கியமான ஜலதே சமுத்திரமாக இருப்பவராயும். இப்ப நம்ம சரணாதி அச்சாவதத்துல இருக்கிற எம்பெருமான் தான் நம்ம பண்றோம். அப்படிப்பட்ட அச்சாவதத்துல இருக்கக்கூடிய பகவான ரொம்ப பிரகாசிக்க செய்யுது எது அப்படின்னு சொன்னா இந்த வாத்சல்ய குணம். ஏற்கனவே கீழே சொல்லியிருக்கு. வாத்சல்ய மார்த்தவ ஆர்த்தவ சௌகார்த்தம் சாமிய காருண்ய மாதுரின்னு அங்க வந்து இப்ப திருப்பி இங்க வேற வாத்சல்யம் சொல்ற. பிரஸ்துத அவதாரே எக்கத்தமம் ஸ்வஸ்மின் உபகாரகத்தமம். ஸ்வஸ்மின்னா இப்ப அச்சாவதாரத்துல அவருடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக உபகாரமாக இருக்கக்கூடிய வாத்சல்ய குணம். இந்த வாத்சல்ய குணம் இல்லைன்னா அச்சாவதாரத்தில் பெருமானுக்கு இவ்வளவு மகிமையை ஏற்பட்டிருக்காரு. அதனால பெருமாளுக்கு பெருமானுடைய மகிமையை தெரிவிப்பது எதிரா அப்படின்னா இந்த வாத்சல்ய குணம். பூர்வம் விருத்தம் அப்படி கீழே சொல்லியிருந்தாலும் ரெண்டு சொல்லியிருந்தா கூட எப்படி சொல்லியிருக்கோம், மித்ரபாவேன சம்பிராப்தம். மித்ரன் நான் உனக்கு நண்பன் என்ற எண்ணத்தோடு வந்தா போதும், அவனை நான் ஒருபொழுதும் விடமாட்டேன்னு பெருமானே சொல்லியிருக்கான். தோஷோ எத்திருக்க அவனிடத்துல எந்த நான் பிரபஞ்சன் அவனை ஏற்றுட்டேன், எங்கிட்ட சரணாதிபட்டு அவனை ஏற்றுட்டாங்க, அவங்ககிட்ட எந்த தோஷத்தையும் நான் பார்க்க மாட்டேன். தோஷம் எதுக்கு கஷ்டா இருந்துட்டு போட்டுமே,
இத்தியாதி ஸ்மரணாய இவைகளெல்லாம் ஞாபகம் இந்த வார்த்தைகளும் ஞாபகத்துக்காக மறுபடியும் என்ன பண்ணார் ஆசிரித வாத்சல்ய ஜலதே அந்த சொல்லப்பட்டது குணங்களோட சேர்த்து சொன்னார். இந்த ஆசிரியர்கள் எத்தனை நம்பி பெருமாள்கிட்ட சரணாகி பண்றார். எந்த காரணம் அவர்களை சரணாகி பண்ணும்படியா பண்ணி வைக்கிறது அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல எத்தனை இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் எல்லாரும் சரணாகி விஷயத்துல பிராட்டி வாயிலாகவும் தானே நேராகவும் தன்னை அறிஞர்களை காப்பது என்னுடைய கடமைன்னு சொல்லியிருக்க. அந்த ரீதியில விக்கிரபா பிராட்டி சொல்லிச்சு விக்கிரபாவேன்னு சம்சார்த்தம் நத்திஜெயம் கர்ணம் ஜன அப்படின்னு பிராட்டி சொல்றார். யாருக்கு? ராவணனுக்கு. அதே மாதிரி எம்பெருமான சொல்றார் தோஷோ எது தஸ்தி சார் அவங்க என்ன தோஷம் சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். அவைகளெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த ஆசிரித வாத்சல்ய குணம் வாசித்தேகி வாத்சல்ய குணோததோ நிகிரகாதிகம் நிமக்னம் பவதி அபிப்பிராயேன அதாவது வாத்சல்ய குணோததோ அந்த குணோததோன்னு என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாத்சல்யம் என்கிற குணமாகிற சமுத்திரத்தை நிகிரகாதிகம் நிமக்னம் இந்த நிகிரகம் இருக்க நிகிரகம் யாருக்கிட்ட இருக்கு? எம்பெருமான் இருக்கு. எம்பெருமான் எப்படி இருக்காரு? திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு எழுதிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கிட்ட அந்த நிகிரகம் இருக்க அது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா இந்த வாத்சல்யம் என்ற சமுதிரத்தை மூழ்கிப்படுத்தது. ஏன்னா அவனை தண்டிக்க முடிய மாட்டேங்குது. அவன் சரணாகன் ஆயிட்டான். அப்போ இந்த அந்த நிகிரகன்ற குணமானது அது மேல எழுந்து வர முடியல. அது போட்டு அணுகுது. அந்த வாத்சல்யன்ற சமுத்திரமானது சமுத்திரம் போல இருக்கிற குணம் அதான் சொல்ற. அதனால நிகிரகாதிகம் நிமக்னம் இங்க நிகிரகாதிக நிமக்னம்னா நிகிரகம் யாருக்கு இருக்கு? எம்பெருமான். அதனால எம்பெருமானே சமுத்திரத்தை மூழ்கிட்டான்னு சொல்ற. சமுத்திரத்துல எந்த அவர் மூழ்கல அந்த குணமானது மேல வரக்கூடாது அவர் அமைக்க போச்சு. அதனால இங்க சொல்ல நிகிரகாதிகம் சொல்லிட்ட. நிகிரகம்ன்றது ஒரு குணம். ஆதின்றதுனால அத்தை உடைய எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இவைகள்லாம் மூழ்கி போச்சான் அப்படின்னு ஆதி பதத்தினால அவனுடைய திருமணம் சொல்லப்படுது. நிமக்னம் பகுதி அபிப்பிராயம் ஏக சப்தா. அதனால வாத்சல்யைக்க ஜலதே அந்த வாத்சல்யம் ஒண்ணுதான் உழைச்சிடுது. இந்த நிகிரகம்லாம் அமைக்க போச்சு. அதனால்தான் இங்க தோஷம் எதுபி தஸ்யா அவனிடத்துல தோஷம் இருந்தா கூட நான் அறிவதில்லை அப்படின்னா அவிஜ்ஞாதானதுக்கு சகஸ்நாமத்துல அந்த அவிஜ்ஞா அதனால்தான் பெருமாளுக்கு அவிஜ்ஞாதான் பேர். அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த தோஷத்தை அவன் அறிந்தவனாக காட்டிக் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே இப்படிதான் இதுக்கெல்லாம் வியாக்கரணம் பண்ணியிருக்கான். அது வந்து என்ன அவிஜ்ஞாதான் அதையவகி சர்வஜத்வாதோ ஸ்திதேபி அவிஜ்ஞாதிருப்தி எம்பெருமான் சர்வஜனா இருந்தா கூட அவிஜ்ஞாதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால அப்படின்னு சொன்னா தோஷத்தை பார்ப்பதில்லை அறிவதில்லை அப்படின்றது இது சொன்னார். இப்போ குணத்தார்த்திகரா வாத்சல்ய ஆசிரித வாத்சல்யக்கு ஜலதே இது மட்டும் அவர் சேவித்தார். அதுக்கு அடுத்தது அசேஸ்தனாந்தரபூத நிகழ நியமனிரதா அசேஸ்திரிபூதா நிகழ ஜெகதாதாரா. இங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரித வாட்சு இந்த பிரணதார்த்திகரா ஆசிரித வாத்சல்ய ஜலதே இது இருந்துக்கும் சுகப்பிரகாரம் இந்த பெரிய வச்சாங்கள் வியாக்கியானத்தை அனுபவிச்சிருவோம்.
இங்க உக்த விசேஷ பலமாக அனாலோசித விசேஷா ஜன்மவிருத்த குணதாரதமியம். இங்க அனாலோசின்னு சொன்னதால இங்க சுகப்பிரதாச்சார் என்ன ஆகிறார அவருடைய ஜென்மம், அவருடைய விருத்தம், நடவடிக்கை, குணதாரதமியம் இவைகளெல்லாம் பார்ப்பதில்லை அப்படின்றது சொன்னீங்க. ஜாதி, நடவடிக்கை, குணம் இவையெல்லாம் வித்தியாசங்கள் பார்ப்பதில்லை. லோகஸ்து புவனே ஜனே அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. ஏவம் குணவத்தா நிச்சயித்தாக லோகவஸ்து புவனேன்னு சொன்னாக்க இங்க லோகஸ்து அப்படின்னு சொன்னா லோகம்னா என்ன அப்படின்னா உலகத்தையும் சொல்லும், ஜனங்களையும் சொல்லும். இப்ப ஊரே அழுதுன்னா ஊராழும், அதனால ஊர்ல இருக்க ஜனங்களையும் சொல்லும். அந்த மாதிரி இங்க அவருடைய விற்த்தாந்தங்களை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்ற. ஏவம் குணவத்தான் நிச்சயித்தாக பிரணதாத்தி ஹரேதி. இப்படி அவருடைய ஜாதி மத குணங்கள்லாம் பார்க்கறது சொல்லி அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் அவனை நாம அடைஞ்சா நமக்கு அவன் நிச்சயமா அனுபவம் பண்ணுவான் அப்படின்ற எண்ணத்தோட கூட நாம் எல்லாரும் சரணாதி பண்றான் அப்படின்னு பிரணதார்த்திகான்னு சொல்றேன். ஏவம் இம்மாதிரி எம்மாதிரி ஜென்மவிருத்த குணதாரம் இதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னது அப்படி என்று பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்வதை கேட்டு அந்த குணத்தை உடைய எம்பெருமானை எல்லாரும் ஆசிரியிக்கிறார்கள். அதனால இங்க பிரணதார்த்தி ஹரேதி என்று சொல்லப்பட்டது. ஏவம் வித புத்தியோக பிரதம் வரதம் அபிப்பிரேத்த ஏவம் உத்தம். அதாவது தனக்கு இப்படிப்பட்ட புத்தியை கொடுத்தவராகிய வரதனை அப்படின்னு அபிப்பிராயத்தில் வச்சுட்டு இங்க பிரணத்தார்த்தின்னு சொல்லியிருக்காரு. தஸ்மின் விசேஷத்தா தஸ்மின் அந்த வரதன் இடத்துல ஆயுர்பூதம் ஸ்வஸ்தின் விசேஷத்தா காரிகரத்த குருமாக ஆசிரித்தேசி. அதனால அந்த அப்படிப்பட்ட அந்த வரதன் இடத்துல விசேஷமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது எதுரா அப்படின்னா விசேஷத்தா ஆவிர்பூதம் தன்னிடத்தையே விசேஷமாக காரியத்தை செய்ய இப்போ பெருமாள் திடீர்னு எனக்கு அனுபவம் பண்ணியிருக்காரு. நான் எப்படி ஞானத்திலையும் வசந்தம் கிடையாது, சக்தி இல்லாதவன், நான் பெருமாளையே சேவிக்காதவன் இருந்தேன். அப்படிப்பட்ட இடத்துல பெருமாள் என்னையும் எனக்கு ஒரு புத்தியை கொடுத்து ஏவம் வித புத்தி யோகம் பிரதம் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவனை சரணாதி பண்ணும்படியாக பண்ணி வச்சானே வரதன். அப்படிப்பட்ட வரதனை அபிப்பிரேத்த ஏவமுத்தம் பிரணதார்த்தையாக. அது அந்த பிரணதார்த்தை யாரு அப்படின்னா வரதன்ற திருநாமத்தை கொண்டு இந்த குணங்கள் சொல்லப்பட்டது. அதான் தஸ்மின் விசேஷதா ஆவிர்பூதம் ஸ்வஸ்மின் விசேஷதா காரியகரத்தை குணமாக ஆசித்தேசி. நம்மளையும் ஒரு வஸ்துவாக பண்ணி அந்த பிரபத்தின் அனுஷ்டிக்கும்படியா பண்ணானே அந்த குணத்தை தான் சொல்றது ஆசித்தேசி. அதனால அவனை ஆசிரியித்தா எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்றதுக்காக இந்த பிரணத்தார்த்தியாக சொன்ன. உபாயத்துவ ஔபேயிக குணேஷு வாத்சல்ய குணோகி ஸ்வஸ்தின் விசேஷா காரிகரோ அதிமதா. அதுக்கு மேல ஆசிரித வாத்சல்யக்கு ஜலதேன்னு சொன்னதுனால உபாயமாக, அதாவது பகவான் நமக்கு உபாயம்,
அப்படின்னா அவனுக்கு அதுக்கு வேண்டிய குணங்கள் இருக்கணும் இல்லையோ? அதுதான் இங்க சொன்னார். ஆசிரித வாத்சல்யத்துக்கு ஆசிரியர்களுக்கு அவன்கிட்ட சரணாக வேண்டியதான பிரதான குணம் எதிரா அப்படின்னு சொன்னா வந்து அதுவும் காரியகரமாகும். அது உபயோகம் உள்ளதா இருக்கும். அந்த சில குணங்கள் உபயோகம் இல்லாத போயிடும். அப்படி இல்லை, அவன் வாத்சல்யமானது எப்பேற்பட்ட துர்குணமுடனா இருந்தால் கூட எம்பெருமான ஆசைக்கு முடியாம பண்றது எது? அது அவனுடைய வாத்சல்யம். அந்த சொஸ்தின் விசேஷா காரியகரோ அதிமதா. அதனால நாம் இப்படிப்பட்ட பெருமாளை ஆசிரித்தோமையானால் நிச்சயமா அவன் நம்மளுடைய துக்கத்தை போக்குவான் அப்படின்றது அந்த ஆசிரித வாத்சல்ய அந்த குணமானது காரியகரமான குணத்தை சொல்கிறது. சில பேர் டாக்டர் எத்தனை காலத்துக்கு போனாலும் வியாதி தீர்வு ஆகாது. அதே எம்பெருமான்ட்டு வந்துட்டா அது வியாதி குணமா. அதுதான் இங்க சொல்றேன். இப்ப அடுத்தது இந்த பெரிய வச்சான் பிள்ளைத பார்த்தோம். ஜன்ம விருத்த ஞானங்கள் பாராதே இருந்ததே புதியாக சரண வரணாகனானவனே. எம்பெருமான் அவன் சரணாகதனுடைய ஜன்மம், அவனுடைய விருத்தங்கள், அவனுடைய ஞானம் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவன்கிட்ட என்ன இருக்கோ அப்படியே வந்து சரணாதி பண்ணா அவன் ஏற்றுப்பான். அப்படி எல்லாரும் அவங்ககிட்ட சரணம் அடைவதற்கு தகுந்தவனா யாரு இருக்கான்? எம்பெருமான் இருக்கான். இவனுக்கு யோகியதை கிடையாது. ஆனா அப்படி யோகியதை இல்லாத நாம் அவன் அடைவதற்கு அவன் ஏற்றவனா இருக்கான் அப்படின்னு சாய்கிறார். ஜன்ம விருத்த ஞானங்கள் பாராது இருந்ததே குடியாக சரண வர்ணார்கள் ஆனவனே அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அனாலோக விஷயம் பதில் சொல்றார். இப்படி அத்தியவசித்த ஆசிரியருடைய ஆசையை போக்குமவனே, இப்படி எம்பெருமான் நாம் அவங்ககிட்ட போய் ஆசைத்தா அவன் கைவிட மாட்டான் அப்படின்ற புத்தியோட வந்தான்னாக்க அதுக்கு மேல அவனை வந்து சேமிச்சு அவங்ககிட்ட சரணாதி பண்ண நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்குவான். ஆசிரித வாத்சல்யக ஜலதே பிரணதார்த்திகரா இப்படி அத்தியவசித்த. எப்படி அத்தியவசித்த? நம்முடைய ஜாதி, குணம், விருத்தம், ஞானம் இவற்றெல்லாம் பார்க்காத இருக்கக்கூடிய எம்பெருமான் நாம் சோமா அவனை சரணாதி பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் போனானேயானால் நம்மளுடைய துக்கத்தை போக்குவவன் பிரணதார்த்திகாரன். அதெல்லாம் ரொம்ப சுலபமா முடிச்சுட்டார். ஆசிரித வாத்சல்யக ஜலதே கீழ் சென்ற குணங்கள் எல்லாம் ஒரு தலையானாலும் அவற்றை எல்லாம் கீழ்ப்படுத்தும்படியான நிரவதிக வாத்சல்யத்தை உடையவனே நிகழில் பழகாய் உலகம் ஒன்றுடையாய் என்கிறபடியே ஆக கீழ் ஆஸ்தேன அருகதை சொல்லி ஆசியோட ஆட்சியை போக்குவன் என்று சொல்லி அதுக்கிடையான வாத்சல்யம் சொல்லிட்டு. அதனால இங்க வாத்சல்யம் எப்படின்னாக்க கீழ் சொன்ன குணங்கள் எல்லாம் கீழே நிறைய குணங்கள்லாம் சொல்லே வந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கான். ஒரு தலையானாலும் அது மொத்தத்தையும் தள்ளி இந்த வாத்சல்ய குணம் இருக்கே அது நிரவதிகான வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் அதான் நிகழில் போழாய் உலகம் ஒன்றுடையா அப்படின்னா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி நாம வந்து ஆசையின் அருகதை இப்ப எம்பெருமானுக்கு எல்லோரும் ஆசிரியக்கக்கூடிய
யோகியதை அவனுக்கு இருக்கு. ஆசிரியருடைய துக்கத்தை போக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய வாத்சல்யத்தும் அங்க சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாத்சல்யம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மகான்களுடைய வியாக்கியானத்தை பார்த்தோம். அதுக்கு மேல அனவரத நிகழ பூத ஜாதை ஆதாரா அசேஷ ஜலாதர பூத நிகழ நியமனேரத்தா அசேஷ பூதா நிகழ ஜகதாதாரா. இத மூணுத்தையும் நாளைக்கு என்ன வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நாளைக்கு வச்சுக்கலாம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாணோட சால்யே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தவே நமः. ஸ்ரீமதே வேதாந்தபாவ வசிஷ்டே நாராயணாய மகாதேவாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ பாதுகாதேவி நாராயண ஸ்ரீமதே வாசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேவியான ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதே யதீந்திர மகாதேவாய நமः.